ஹலோ காய்ஸ், இதுதான் நம்ம இது சர்வைவல் சீரியஸ் 2. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வேர்ல்டு விளையாடினதில்ல, அந்த வேர்ல்டு அப்படியே விட்டுட்டோம். அது வந்து மைண்ட் கிராஃப்டே இல்லை. சொல்லப்போனால் இல்லை, அது மைண்ட் கிராஃப்டே இல்லை. அது பிளாக் ரேசி அந்த கேம் தான் விளையாடிருந்தேன். அதில் எனக்கு மனசே கேட்கலை. நானே அந்த கேமை ஹார்ட் கோராக வச்சுட்டு அதை விட்டுலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன், ஹார்ட் கோரில் சித்துற மாரி. அதனால தான் சர்வைவல் சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணேன். முதல்ல நான் இந்த வீடியோவை எடுத்துருக்கவே கூடாது, முதலேருந்தே எடுத்துருக்கணும். வீடியோவே எடுக்கிறத விட்டுட்டு நான் பாட்டுன்னு விளையாட ஆரம்பிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். இதான் நம்ம வீடு. பார்த்திங்கன்னா நான் உள்ளே போய் காமிக்கிறேன். செரி பிளாசம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்காதீங்க, நான் சொல்கிறேன். இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நான் இப்போ நான் வந்து ஸ்பான் ஆனது ரொம்ப தூரத்தில் ஸ்பான் ஆனேன். நான் ஸ்பான் ஆனதுமே செரி பிளாசம் தான். அங்கேருந்து கலெக்ட் பண்ணது தான் இதெல்லாம். சரி, நம்ம பார்த்து தூங்கிக்கலாம். தூங்கிட்டேன். காலையில் ஏன்னு முதல் வேலை நான் செஞ்சதில் சுற்றி காமிக்கிறேன். அவ்வளோலாம் செய்யலை, இதெல்லாம் ஒரு 3 days ஆகிருக்கும், அவ்வளோதான். கேம் மைண்ட் கிராஃப்ட் கேமில் 3 days ஆகிருக்கும். இதான் அந்த கேமு பார்க்கறது, ஸ்பெல் பண்ணுறது. அப்புறம் இன்னொன்று சொல்ல மாட்டேன், எங்கள் ரூயின் போர்ட்டில் இருந்துச்சு. அதை வந்து அப்படியே ஜஸ்ட்டில் ஒரு அப்சல்யூட் கொஞ்சம் இருந்துச்சு, அதை தேடி அதை போட்டில் போட்டேன். ஆனால் டைமண்ட் பிக்கெக்ஸ் இருக்குல்ல, அது எப்படி இருக்குன்னு கேட்காதீங்க, அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. நான் வந்து ஸ்டார்ட் பண்ண ஸ்பான் நேரத்துலேயே ஒரு கேவ் இருந்துச்சு. சரி, வுட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நான் பண்ணேன், மைனிங் போனேன். உடனே கரெக்டாக 3 டைமண்டு பிக்கெக்ஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான், கத்தம், சூப்பர். அவ்வளோதான், அடிச்சிரா லக்குன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு அப்போது. சரி வாங்க, நான் போய் காமிக்கிறேன். ஹாய் பிக், எப்படி இருக்க? ஜாலியாக இரு. இதுதான் நம்ம ஷீப்ஸ். இங்கே பிளாக் ஷிப், அங்கே ஒயிட் ஷிப். என்னடா பேச்சு தனாவட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்காதீங்க, அப்படித்தான் பேசுவேன். கொஞ்சம் பார்த்துங்க. அந்த சைடு கவு இருக்குது. ஓகே, அடுத்து நான் இது வில்லேஜர் ப்ரீடர் செஞ்சுக்கிறேன். வில்லேஜர் ட்ரேடர் இல்லை, ஐயோ, வில்லேஜர் ட்ரேடிங் ஆள் இல்லை, வில்லேஜர் ப்ரீடர். இங்கே பார்த்தீங்கன்னா வில்லேஜர்ஸ்லாம் இருப்பானுங்க. அதை இருக்கானுல ஒரு மாட்ட மண்டியை, அவன் தான். இந்த ப்ரீடர் எப்படி இருக்கும்னு சொல்கிறேன். இப்போ இங்கே 2 வில்லேஜர்ஸ் இருக்கானுங்கள, இவனுங்க வந்து குட்டி போடுவானுங்க. இந்த குட்டி என்ன பண்ணணும், அங்கே ஒரு பெட் இருக்கும். பெட்டால் பெரிய வில்லேஜர்ஸால் வர முடியாது. மேலே வந்து கிராப்டர் வச்சுக்கிறேன், குட்டி வில்லேஜர்ஸால் வர முடியும். வந்துட்டு அங்கே என்ன பண்ணோம், ஒரு ஓட்டை ஒன்று இருக்குது, அந்த ஓட்டை வழியாக கீழே விழுந்துடும். இருக்கு, அந்த ஓட்டையை காமிக்கிறேன். தெரியுதுங்களா, அதான் அந்த ஓட்டை வழியாக வில்லேஜர்ஸ்லாம் கீழே வந்துடுவானுங்க. கீழே விழுந்துட்டு அங்கே தண்ணி வச்சுருப்பான். தண்ணி மூலிமா தள்ளி அங்கே போய் நிற்பானுங்க, பெரிய வில்லேஜாக மாறுறானுங்க. இங்கே வுட்டை ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இங்கே தான் வுட்டை ஃபார்ம் பண்ணி இது அப்படியே வெட்டிப்பேன். இந்த கேமில் என்னான்னு தெரில காய்ஸ், புது கேமில் பண்ண முடியாது. 4 ட்ரீ ஒன்றா வச்சுப்பேன், அது க்ரோ பண்ண முடியல, என்னன்னு தெரில எனக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா கேம் இப்படி லேக் ஆகுது. அந்த கேமில் கூட அப்படி லேக் ஆகலையே. கேட் நில்லு. ஐயோ, இப்போன்னு பார்த்தியான்ட்டு ஃப்ரெஷ் இல்லையே. ஐயோ, புட்டியும் பண்ணியிருப்பேனே. சரி, நான் அப்புறம் பார்க்குறேன், பாய். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே சுகர் கேன்லாம் வளர்த்துனுங்கிறேன். இது ஃப்யூச்சரில் எலக்ட்ராலாம் எடுத்துட்டுனா ராக்கெட்டுக்கு யூஸ் ஆகும்ல, அதனால தான் இது பண்ணுகிறேன். ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் தெரியலையே. மைனிங் பண்ணலாமா? ஓகே, மைனிங் பண்ணலாம். ஓகே காய்ஸ், நம்ம இப்போ மைனிங் பண்ண போகிறோம். இப்படி லேக் ஆகுது கேமு. ஓகே காய்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம மைனிங் போகிறோம். மைனிங் போயிட்டு நான் உங்களை பார்க்குறேன். இல்லை, நான் உங்களுக்கு மைனிங் போகிறத காமிச்சிடுறேன், இருங்க. அங்கே தான் ஒரு கேவ் பார்த்தேன். இங்கே தான் இங்கே இந்த சைடு அந்த மரத்தை தாண்டி தான் இருந்துச்சு. ஓகே, புது கேம் நல்லா இது, கிராஃபிக்ஸ் நல்லா இருக்கு. அந்த கேமில் மொக்க கிராஃபிக்ஸு. எப்பா எவ்வளோ பெரிய கேவு. இன்னும் சின்னதாக இருக்க மாட்டாங்க இது கேவு. டைமண்ட்லாம் இருக்குமா தெரியலையே. ஐயோ, டேய் பயங்கரமாக லேக் ஆகுது. ஐயோ, நாடா இது வெறுப்பேத்தினி. இது நானே மன உளைச்சல் இருக்கிறேன். மன உளைச்சல் காலாக்காதீங்களா. எவ்வாடி எவ்வளோ பெரிய கேவு.
ஓய்யோ டே ஓய் 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 ஒரு அடியாக தான் கீழே வந்துடுவேன். அப்படியே வந்துட்டு நம்மளுக்கு தேவையில்லாத வேலை அவ்வளோதான். ஓகே காய்ஸ், நான் மைனிங் போயிட்டு உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் எப்படி சொல்கிறது, அது வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இல்லை வெயிட்லாம் பண்ண தேவையில்ல, நான் அடுத்த செகண்டே உங்களுக்கு மைனிங் போயிட்டு வர மாதிரி இருக்கும். மைனிங் போயிட்டு நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஆனால் ஒரு 2 மணி நேரம் கிட்ட மைனிங் போக போகிறேன், அது கன்ஃபார்ம். 2 மணி நேரம் ஃபோனை உட்காந்து சார்ஜிலே வச்சுட்டு அப்படியே உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கணும். ஃபோனை பார்த்து விளையாண்டுக்கணும். ஓகே காய்ஸ், நான் மைனிங் போயிட்டு உங்களை கூப்பிட்றேன். ரொம்ப லேக் ஆகுது. நான் இப்போது நைட்டு 12 மணிக்கு ஏற்றுனுங்கிறேன். இது ஒரு நிமிஷம் இருக்க, மைனிங் போயிட்டு கூப்பிட்றேன். ஓகே காய்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா மைனிங் போயிட்டு வந்துட்டோம். அப்போ பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தா நம்பவே மாட்டீங்க. பாருங்கள் பார்க்கலாம், பார்க்காட்டி போங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ லூட்ஸ் இருக்குது பாருங்கள். 25 டைமண்ட் காய்ஸ், 25 டைமண்டு இப்போ தான் நான் பைத்தியம் மாரி பண்ணு கிடப்பேன். யாரும் கண்டிக்காதீங்க. பார்த்தீங்கன்னா நம்ம டைமண்ட் ஆர்மர் செய்ய போகிறோம். அயன்லேருந்து டைமண்டுக்கு மாறுவோம். முதல்ல ஹெல்மெட் செஞ்சிடலாம். போங்கடா டேய். நான் பைத்தியக்காரடே, நான் எங்கன்னா போய் முட்டிலாமனு இருக்கிறோம். 2 மணி நேரம் மைனிங் தாடே, 2 ஹெல்மெட் செஞ்சுட்டேன். ஐயோ, யாருன்னா என்னை காப்பாற்றுங்களேன் ப்ளீஸ். ஐயோ, யாருன்னா காப்பாற்றுங்க ப்ளீஸ், யாருன்னா காப்பாற்றுங்க. ஐயோ, டைமண்டை வேஸ்ட் பண்ணிட்டேனே. ஐயோ, இப்போ திருப்பியும் மைனிங் போகணுமா? இருங்க, இன்னும் 4 டைமண்ட் தான் தேவை. அதை மட்டும் போயிட்டு மைனிங் பண்ணிட்டு தந்துடுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிருங்க, வந்துடுறேன். திருப்பி அங்கே தான் மைனிங் போகணும். நான் கூட நிறைய டைமண்ட் பார்த்த மாதிரி இருந்துச்சு. சரி, போய் மைனிங் போயிட்டு வந்துடுறேன். இருங்க, மைனிங்ன்றதோட போய் சுற்றி பார்த்துட்டு வரேன். நான் இந்த இன்னொரு ஹெல்மெட் வச்சு என்ன பண்ண போகிறேன்? ஓகே காய்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா மைனிங் போயிட்டு வந்துட்டோம். இப்போது ரொம்ப டைமண்ட், இன்னும் 2 டைமண்ட் எக்ஸ்ட்ராவே மைனிங் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒரு டைமண்டை பார்த்தா அது ஒரே டைமண்டாக தான் கேஸ் இருக்குது. 2 டைமண்டெல்லாம் இருக்க மாட்டேங்குது. பார்த்து கரெக்டாக செய்யணும். லெகின்ஸ் மட்டும் செஞ்சிடணும். ஓகே, ஃபுல் டைமண்ட் ஆர்மருக்கு மாறியாச்சே. நம்ம டைமண்ட் ஆர்மர் எடுத்துட்டோம் ஃபஸ்ட் எபிசோட்லேயே. ஃபஸ்ட் எபிசோட்லேயே டைமண்ட் ஆர்மர் காய்ஸ். சரி, ஓகே, அடுத்த எபிசோட் கூடிய விரைவில் வந்துடும். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் பவுல்.